ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 24வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்கிறேன். அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோஷோஷ்ய ஏவச நித்யः சர்வகதஸ்தாணுः அச்சலோயம் சநாதனः. இந்த ஸ்லோகம் ஏற்கனவே இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தை தான் திரும்பவும் சொல்லுகிறது. அங்கே சொன்னது கர்த்தரி பிரயோகம், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ சொல்கிறது பாசிவ் வாய்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தத்தில் சொல்கிறது. அங்கே கர்த்தரி பிரயோகம், இங்கே கர்மணி பிரயோகம் தான், வேறொன்றும் இல்லை. அயம் ஆத்மா அச்சேத்யா, இந்த ஆத்மாவை சேதிக்க முடியாது, சின்னா பின்னப்படுத்த முடியாது. அயம் அதாஹ்யா, இந்த ஆத்மாவை எரிக்க முடியாது. அயம் அக்லேத்யா, இந்த ஆத்மாவை தண்ணீரால நனைக்க முடியாது. அயம் அசோஷ்யா, இந்த ஆத்மாவை வளர்த்த முடியாது, காத்துனால வளர்த்த முடியாது. இப்படி படிக்கணும். இந்த ஆத்மா சேதிக்கப்பட முடியாதவன், இந்த ஆத்மா எரிக்கப்பட முடியாதவன், இந்த ஆத்மா நனைக்கப்பட முடியாதவன், இந்த ஆத்மா உலர்த்தப்பட முடியாதவன். இதெல்லாம் பண்ண முடியாது. ஆக நிரவயவமாக இருப்பதால் இந்த ஆத்மாவுக்கு இதெல்லாம் கிடையாது. இது ஆழமாக மனசில் பதிஞ்சுடுத்துன்னா, அது திருடமாகிடுத்துன்னு சொன்னால் நமக்கு இந்த உடம்புக்கு வர்றதெல்லாம் நம்மளால் தாங்கிக்கவும் முடியும். அதே சமயம் அதை ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அது ஒரு புறப்பொருளாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக நம்ம அதை ரொம்ப வருத்தப்பட மாட்டோம், துக்கப்பட மாட்டோம். நம்ம துக்கப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்தவும் மாட்டோம். ஆக இந்த ஞானம் இருந்ததுன்னு சொன்னால் மன ரீதியாகவே நம்ம பலமாயிடுவோம். அதனால நம்ம வாழ்க்கையில் எத்தகைய துன்பம் வந்தாலும் தாங்கிக்கிற சக்தியை அடைஞ்சுடலாம். அடுத்த வரி சொல்லுகிறது, ஆத்மாவோட லட்சணத்தை திரும்பவும் அழகாக சொல்லுகிறது. நித்யஹா, எப்பொழுதும் இருக்கிறது. சர்வகதா, எங்கும் நீக்கமர நிறைந்தது. ஸ்தாணுஹு, நிலைச்சிருக்கிறது. அச்சலஹா, அசையாதது. சனாதனஹா, எப்பவும் இருக்கிறது. நேற்றைக்கு இருந்து இன்னைக்கு இல்லைன்னா அது வேற, என்றைக்கும் இருக்கு. நேற்று இன்று நாளை என்பதே இதில் தான் இருக்கு. சுருக்கமாக சொன்னால் காலத்தை கடந்தது கால சாட்சின்னு அர்த்தம். காலத்தை எது அறிகிறதோ அது கால சாட்சின்னு அர்த்தம். 24வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் 5 லட்சணம் சொல்றார். நித்யா, சர்வகதா, ஸ்தாணுஹு, அச்சலஹா, சனாதனஹா. யாண்டும் இருந்து எங்கும் நீக்கமர நிறைந்து நிலைத்திருந்து அசையாமல் நிலைத்திருந்து காலத்தை கடந்ததாக இந்த தத்துவம் இருக்கிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பகவான் சுருக்கி இதில் முடிச்சிருக்கார். இன்னும் ஒரு ஸ்லோகத்தில் மற்றொரு லட்சணத்தை சொல்ல போறார். அதை நாளைக்கு பார்க்கலாம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ